ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சே ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சந்திரலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க? இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம், எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்த்தா இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது, சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்ம ராசி. எப்பவும் பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எதுக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய ஒரே ராசி சிம்மம் மட்டும்தாங்க. தனக்கென தனி வழியில போகக்கூடிய ஒரே கேரக்டர் சிம்மம் மட்டும்தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே சிம்மத்துல பார்க்கலாம். தன்னுடைய குழந்தை குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ராசி சிம்மம் மட்டும்தான். நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. எப்படி நம்பி வந்தவங்களை ஏமாத்த மாட்டாங்க சிம்மம். இதெல்லாம் பிடிக்காது. எதுவுமே நீ கரெக்டா பண்ணு, நீ கரெக்டா இல்லைன்னா நான் கரெக்டா இருக்க மாட்டேன் அப்படிம்பாரு. கரெக்டா போ, எதுவுமே தப்பு பண்ணா தப்புன்னு கரெக்டா எதிர்த்துக்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி இந்த ராசிக்கு மட்டும்தான், வேற எந்த ராசியும் கேட்க மாட்டாங்க. தப்பு நடந்தா முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி சிம்மம் மட்டும்தான். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம் எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பதில் வரக்கூடிய ஆவணி மாத பலன் என்னென்ன ராஜயோகம் இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாசம் உங்களுக்காக உள்ள மாசம். ஏன்னா உங்க ராசியில சூரியன் வரக்கூடிய மாசம் ஆவணி மாசம் ஃபுல்லாவே சிம்ம ராசி எல்லாருமே நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, செம்ம லக்கு உண்டு. கிரகமே பார்ப்போம், கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு, அதுக்கு நான் கடைசியில பதிவு பண்றேன். கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியில பாருங்க, சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகம் ஒரே இடத்துல. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஸ்ட்ரைட்டா 7ஆம் இடத்துக்கு போயிட்டோம்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அடுத்து 11ஆம் இடத்துல லாபத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வாரு. 12ஆம் மாதத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருப்பாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க ராசிக்கு வந்துருவாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உச்சமாகி 2ஆம் இடத்துல போய் சூப்பரா போவார். யார்? புதன். ஆவணி 20 புதன் உச்சமாகக்கூடிய நாள். அடுத்து ஆவணி 17 சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய நாள். இது பாருங்களேன், எல்லா கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு பாருங்க. சூரியன் ஆட்சி பலமாகிறாரு, புதன் உச்சமாகிறாரு, சுக்கிரன் ஆட்சி ஆகிறாரு, குரு உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயை தவிர செவ்வாய், சனி பகவான், இந்த ராகு தவிர எல்லா கிரகமும் பலமா இருக்கு பாருங்க. நான் ஏன் இந்த வீடியோ மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன், ஏன் எல்லாரும் ஜாதகம் எடுத்து பார்க்க சொல்றேன், அந்த அளவுக்கு யோகம் இருக்கு சிம்மத்துக்கு. நிறைய ஒரு விஷயம் மாறப்போகுது லைஃப்ல. நடக்காத அதிசயம் நடக்கும் இந்த மாசத்துல மட்டும். அஷ்டம சனின்னு சொல்லி எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்க. அந்த அஷ்டம சனிக்கே இப்ப எண்டு கார்டு போறது நீங்க இருப்பீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப சனி வேற வக்ரமா, ஐயோ பயங்கர குழப்பத்தை போயிருப்பாங்க. 6, 7 பிரச்சனைங்க. 6ஆம் இடம் என்ன இருக்குங்க? வேலை இருக்கா? கடன் இருக்கா? வழக்கு இருக்கா? எதிரி இருக்கா? பகை இருக்கா? நிறைய இது 6ஆம் இடத்துல இருக்கு. தாய்மாமன் உறவு இருக்குதா? 7ஆம் இடத்துல கணவனா மனைவியா, கணவன் மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், பொதுமக்களுடைய தொடர்பு, அரசியல் எல்லாமே அங்கே அடி வாங்குச்சு. நீ கேட்டு பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை. வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க. கடன் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க. இது யாருடைய ஜாதகத்துல? சனி பவன் மட்டும் கர்மாவில போய் சரியில்லாம உட்காந்துட்டானா போச்சு. நீங்க செக் பண்ணியே பாருங்க. சிம்மராசி சொல்லுவாங்க, ஐயோயோ என்னால முடியலைங்க அப்படிமா.
நான் மனக்குழப்பத்துக்கு மன தடுமாற்றத்துக்கு போயிட்டேன். ஏன்னா நீங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. வருமானம், தொழில், வேலை, உத்தியோகம், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் அப்படியே சூப்பரா அப்படியே தூக்கி கீழே தள்ளிருச்சு. அது இல்லாம இந்த புதன் வர வக்ரமானாரா 2 மாசம் மேக்சிமம் ஒரு 45 நாள் நீங்க செக் பண்ணி பாருங்க. பெருங்கொண்ட பணம், எடுக்கக்கூடிய முயற்சி, வருமானம், மூத்த சகோதரி உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, உடம்புல நரம்பு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, கால் பெயின், நிறைய ஒரு தடங்களை ஒரு செலவை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி மருத்துவ செலவு பண்ணிருக்கணும். நீங்க சளி தரும், சுவாச பிரச்சனை, தலைப்பாரம், தலைவலி, இந்த தலை கழுத்துக்கு மேல எடுத்துக்குங்க. இல்ல கால் பகுதி ஏதாச்சும் செலவோ தடையோ தாமதமோ கேட்டு பாருங்களா. வண்டி வாகன வீடு செலவு வச்சு கேட்டு பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சிம்ம ராசிக்காக தான். இப்ப பாருங்க, எடுத்தவன பாருங்க, சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்தா நீ உங்களை அசைக்க முடியுமா? நான் முடியும் வாடகை வீட்டுல இருந்து இப்ப சொந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. சொந்த வீட்டுல போய் உட்காரும்போது யாரு நீங்க தான் இங்க ராஜா, யாரும் உங்களை அசைக்க முடியாது. அதெல்லாம் வருமான வேற புதாதித்ய சூப்பரா அதுவும் ஆட்சி உங்க ராசி அதிபர் சேர்ந்து இருக்காரு. வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்க தலைக்கு மேல கடன் இருக்குன்னு நான் ஓப்பனா சொல்றேன், தலைக்கு மேல கடன் இருக்கணும். அந்த கடனுக்கான ஒரு ஆப்ஷனை இப்ப கொடுத்துருவாரு. இப்ப கொடுப்பாரு கண்டிப்பா. ஆவணி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் நீங்க கவலைப்படாம நீங்க போயிட்டே இருங்க. அந்த கடனை ஆட்டோமேட்டிக்கா சரி. அந்த ஆவணி மாசத்துல கொஞ்சமாச்சும் பணத்தை கொடுத்து கடனை அடைப்பீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பண வருமானத்துக்கு குறையே இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் என்னால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிரகம் செம்ம லக்குல உட்காந்துருக்கு. சிம்மத்துக்கு சரியாந்திரம் பொருளாதார வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட போனா இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. அதனாலதான் சொல்றேன், நான் உங்க மேல எந்த ஒரு கேஸ் நடக்கட்டுமே, கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் ஒரு முடிவு கட்டிடுவீங்க. வழக்குக்குள்ள அதிபதி புதன் பகவான் போய் உச்சமாகும் போது, எப்ப உச்சமாகும் போது, அது இல்லாம உங்க ராசியோட சேர்ந்து இருக்கும் போது, அரசாங்கத்தோட எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சக்சஸ். இப்ப இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், எல்லாமே சுப செலவு சுபகாரியம் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆவணி மாசம் உங்களுக்கு முழுக்க ஆவணி மாசம் எந்த காரியம் நீங்க அடி போட்டு பாருங்க, அதுல மாறாதுங்க. புதுசா வேலை மாறணும், மாறி பாருங்க. வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா புதனுடைய சாரத்துல யாரு போறது? சனிபவன் போறாரு. வீடு கொடுத்த அதிபதி புதன் எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. 20ஆம் தேதி உச்சமாக போறாரு. அப்ப வேலை உத்தியத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியில வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு எல்லாமே சான்சஸ் செம்ம லக்கு. இதையும் தாண்டி நிறைய பேருக்கு சொல்றேன், தனியார் வேலையில நீங்க தனியார் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு ப்ரொமோஷன் சிம்ம ராசிக்கு இருக்குன்னு சொல்லுங்க. ஆவணி 30க்குள்ள, ஆவணி 31 முடியக்குள்ள பாருங்க கண்டிப்பா நடக்கும். ஆவணி முடிவதுக்குள்ள கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசாங்க காசு போனா உங்க குடும்பத்துல வந்தே தீரும். யாராலையும் மாத்த முடியாது. வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, அதுல நிறைய செலவு வந்து செலவு வராது. அது மூலமா நிறைய நல்லது வந்துகிட்டே இருக்கும். பாத்துங்க, குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சக்சஸ் ஆகும். திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் என்ன சொல்ல முடியாது. திருமண ஸ்தானத்தை 7ஆம் இடத்துல சூரியவான் பார்ப்பதால் இங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரேக்கும் கொடுக்காது. கணவனுக்குள்ள ஒரு வழக்கு தடையம் தான் சரியாகும்னு சொல்லுங்க. புதுசா தொழில் பண்ண முடியும், நம்மள ஜாதக தசாபதி தொழில் பண்ணி பாருங்க. தொழில எந்த ஒரு நஷ்டமும் மேக்சிமம் வராது. அஷ்டம சனியை மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா 3க்கும் 10 கூட வருது. சுக்கிர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆவணி 17 ஆட்சி பலம் ஆகும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். நான் சொல்ற தொழில் ரீதியா நல்ல லாபத்தை இருக்குங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, வழக்கு கேஸ் எல்லாமே சரியாயிரும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மீனவர் நிறைய பேர் லாட்ரி எடுக்கலாமா எடுக்கதான் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா பணம் வரப்போகுது. அது கண்டிப்பா வெளிநாடு கரன்சி கண்டிப்பா வந்துடும். உங்க ஜாதக தசாபதி கண்டிப்பா லாட்ரி எடுக்க கண்டிப்பா 100% யோகம் இருக்குது. ஆவணி மாசம் கரெக்டா 20ஆம் தேதிக்குள்ள லாட்ரி யோகம் அடிக்கும். அடிக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல இருப்பதால் லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுக்க அவர் ரெடியா உட்கார்ந்துருக்கார். வெளிநாடு கரன்சி, வெளியூர் கரன்சி வரப்போகுது. நீங்க எல்லாருமே ஜாதகம் மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயினா மருத்துவத்துறையில எத்தனை பேர் இருக்கீங்க, அந்த துறை சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல் துறை சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை துறை நல்லா இருக்கும். ஐடிஎஃப் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறை அந்த துறை நல்லா இருக்கும். பத்திரிகை துறை நல்லா இருக்கும். எழுத்துத்துறை நல்லா இருக்கும். கணிதத்துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே டாப்பா இருக்கும். ஏன்னா என்னால எந்த கெட்டதும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஆவணி மாசம் பர்ஃபெக்டா சூப்பரா வேலை செய்து சிம்மத்துக்கு நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் தான். தடங்கள் இல்லாம நடக்கும். தடை இல்லாம போவீங்க. பாத்துக்கு இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எத்தனை பேருக்கு மகத்துல பிறந்தவங்க பாருங்க, செம்ம டேலண்டா இருப்பாங்க. தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும்.
மகத்துல பிறந்த அனைவருக்கும் இப்ப பாருங்க நல்ல ஒரு யோகம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு எதுவும் இணைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. யாரு? மெயினா அந்த மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல லக்கு காத்திருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பூர்வ நட்சத்திர பிறந்தவங்க. எப்படி பூர்வ நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப ஒரு நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், கடுமையா ஹார்டர் போடக்கூடிய எல்லாமே பூர்வத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பூர்வத்துல பிறந்தவங்க. ஏன்னா இப்ப சுக்கிரன் நீசமாயிட்டார்ல. இடம், வீடு, வண்டி, வாகனம், வீண் செலவு, உங்களுடைய மருத்துவ செலவு, வரைய செலவு, தொழில் ரீதியாக ஒரு நஷ்டம், வேலை உத்தில ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பாருங்க ஒரு மனக்குழப்பத்துல இருப்பது யாருன்னா பூரத்துல பிறந்தவங்க. இப்ப கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து பூரத்துல பிறந்தவங்க இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், கலைத்துறை, இசைத்துறை, வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது. நீ எடுத்த முடிவு எல்லாமே வெற்றியா மாறும் பாரு. பூரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு யோகம் உண்டு உண்டு உண்டு. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறேன். ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா வரும். நான் சொல்றது ஆவணி 17க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு பார்த்து. அடுத்து உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாமே தைரியமா இருங்க, எல்லாமே தன்னம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வந்துகிட்டே இருக்கும். தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது இனிமே. ஏன்னா நட்சத்திர அதிபதி ஆட்சி பலத்தை உட்காந்துருக்காரு. வருமான ஸ்தானத்தோடு லாபஸ்தானத்தோடு சேர்ந்து உட்காந்துருக்காங்க. பெருங்கொண்ட பணம், இன்கம், லாபம், வருமானம் எல்லாமே தேடி வந்துகிட்டே இருக்கும். இங்கே வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பணம், பொருள், சேமிப்பு, வண்டி, வாகனம், வீடு, யூவி எல்லாமே வாங்கக்கூடிய தேடி அமைச்சு கொடுக்குறாரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுது. யாரு? உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் வேலை செய்யும். வருமான இன்கம் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம், கமிஷன் வியாபாரம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இந்த ஆவணி மாசத்துல உத்திரத்துக்கு மட்டும் தான் டாப்பா இருக்க போது பாரு. நிறைய ஒரு மாற்றம் தேடி வந்துகிட்டே இருக்கும். பாருக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.